ஹாய் செல்லக்குட்டீஸ், இது பழனிக்கு போன பார்ட் 3 வீடியோ. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பாதை மாற்றி விட்டுட்டாங்க. பிகாஸ் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால. ஏன்னா கோயிலோட அடிவாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து பாதையை மாற்றி விட்டுட்டாங்க. மலை பாதை வழியாக தான் நாங்கள் வந்து போனோம். அது வந்து படிக்கட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஏறணும். நாங்கள் ஏறினப்பே சுமார் ஒரு 80,000 மக்கள் வந்து அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. மேலேயே ஒரு 1,50,000 பேர்கிட்ட இருந்தாங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி இருந்து பாதையை மாற்றி படிக்கட்டு வழியாக நான் ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த வழியாக என்னால் ஏற முடியல, ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சாமியை பார்த்துணுன்னு சொல்லிட்டு படிக்கட்டு வழியாக நான் வந்து மேலே ஏறிட்டேன். தென் மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு லேட் ஆகிடும் சாமியை பார்க்குறதுக்கு சொன்னேன். உடனே டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூட உட்காராமல் நேராக க்யூவில் நின்றாச்சு. க்யூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 hours கிட்ட ஆச்சு. 50 பேராக விட்டுட்டு இருந்தாங்க. நான் என்ன நினச்சேன், பொது தரிசனத்தில் போனால் சீக்கிரம் போயிடலாம், 10 ரூபா டிக்கெட் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். வந்து பேசாமல் 100 ரூபா டிக்கெட்டே எடுத்துகிட்டு போயிருக்கலாம்னு நினச்சேன். கிட்டத்தட்ட இதுவே ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு சாமி பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சாமி பார்க்குறதுக்கு போனேன். அங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.